ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு டார்கெட் அச்சீவர்ஸ். நம்ம டார்கெட் அச்சீவர்ஸில் வர குரூப் 4 எக்ஸாமில் நீங்கள் 200 கொஷின்ஸ் குரூப் 4ல் கேட்கக்கூடிய 200 கொஷினில் 175 ப்ளஸ் அல்லது 180 கொஷின்ஸ் எடுக்கிற மாதிரி நம்ம டார்கெட் அச்சீவர்ஸில் 60 டேஸ், அதாவது 60 நாளில் குரூப் 4 சிலபஸ், குரூப் 4ஓட என்டையர் சிலபஸும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு டெஸ்ட் சீரியஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். 60 டேஸ் டெஸ்ட் சீரியஸ். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் எழுதுவீங்களோ, அதாவது குரூப் 4 எக்ஸாமில் தமிழில் உங்களுக்கு 100 கொஷின்ஸ் இருக்கும், ஜிகேயில் 75 கொஷின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் மேக்ஸில் 25 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஒட்டு மொத்தமாக டோட்டலாக உங்களுக்கு 200 கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் எப்படி குரூப் 4 எக்ஸாமில் இந்த 200 கொஷின்ஸ்க்கு டெஸ்ட் எழுதுவீங்களோ, குரூப் 4 எக்ஸாம் எழுதுவீங்களோ, அதே போல் தான் நம்ம டார்கெட் அச்சீவர்ஸில் இந்த 60 டேஸ் டெஸ்ட் சீரியஸில் 60 டெஸ்ட்டுமே 200 கொஷின்ஸ்க்கு இருக்கும். குரூப் 4 சிலபஸ் எதுக்காக இந்த 200 கொஷின்ஸ் நம்ம கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒவ்வொரு டெஸ்ட்டும், இந்த 60 டேஸ் டெஸ்ட் சீரியஸில் ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் எழுதும்போது, குரூப் 4 எக்ஸாம் எழுதும்போது என்ன உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் உருவாகணும், அதை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் 200 கொஷின்ஸ் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ 60 டேஸ் டெஸ்ட் சீரியஸில் பொது தமிழ் இருக்குது, பொது அறிவு ஜிகே இருக்குது, அண்ட் மேக்ஸ் இருக்குது. இங்கே பொது தமிழ் நம்ம எப்படி கவர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதோட சிறப்பம்சங்கள் என்னென்னு பார்க்கலாம். மொத்தம் 60 டெஸ்ட் இருக்குது. பாட வாரியாக தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் வைஸ் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இப்போது தமிழில் 6th to 12th வரைக்கும் புதிய புத்தகம், அதே போல் பழைய புத்தகம், அதாவது நியூ அண்ட் ஓல்டு புக்ஸ், 2 புக்ஸுமே நம்ம கவர் பண்ணுவோம். ஜிகேயில் பார்த்தீங்கன்னா, அஸ் பர் தான் நமக்கு ஜிகே சிலபஸ் எப்படி கொடுத்துருக்காங்களோ, அதாவது ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸு, யூனிட் 8, யூனிட் 9ன்னு எப்படி நம்ம குரூப் 4 சிலபஸில் ஜிகே சிலபஸை கவர் பண்ணுவோமோ அதே போல் நம்ம கவர் பண்ணுவோம். மேக்ஸில் பார்த்தீங்கன்னா, குரூப் 4 சிலபஸில் கொடுக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுக்குமே ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இந்த தமிழுக்கு நீங்கள் ஈஸியாக படிக்கிறதுக்காக நீங்கள் இப்போ தமிழில் 6th தமிழில் ஃபஸ்ட்டு டேர்ம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது அப்படின்னா, இந்த 6th தமிழ் டேர்ம் 1 ஃபுல்லாகவே உங்களுக்கு நாங்கள் வீடியோஸ் அனுப்பிச்சிடுவோம். ஸோ உங்களுக்கு படிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த வீடியோஸை பார்த்துட்டு டெஸ்ட் எழுதலாம். ஸோ எல்லாமே அந்த வீடியோஸில் லைன் பை லைன் வீடியோஸாக இருக்கும். ஃபுல்லாகவே உங்களுக்கு நாங்கள் கவர் பண்ணிவிடுவோம். அதாவது 6th டேர்ம் 1ல் எல்லாமே கவர் பண்ணிவிடுவோம். அந்த வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். இல்லை நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் படிச்சிங்கன்னா கூட அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் கொஷின்ஸ் இருக்குது, எதெல்லாம் முக்கியமான கொஷின்ஸ் அப்படின்றது நீங்கள் ரிவிஷன் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் தமிழுக்கு உங்களுக்கு லைன் பை லைன் வீடியோஸ் ஒவ்வொரு இயலுக்குமே கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு ஜிகே பார்த்தீங்கன்னா, இப்போ ஜிகேயில் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். டெஸ்ட் நம்பர் 1 பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு 6th டேர்ம் 1 இருக்குது. இதுக்கு லைன் பை லைன் வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு ஜிகேயில் பார்த்தீங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகம் மற்றும் குப்தர்கள். இப்போ இந்த சிந்து சமவெளி நாகரிகம் எதில் இருக்குது? 6th இருக்குது, 9th இருக்குது, 11th இருக்குது. குப்தர்கள் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்புலையும் 11ஆம் வகுப்புலையும் இருக்கும். ஸோ இந்த ஜிகேயில் உங்களுக்கு என்ன கொடுப்போம் அப்படின்னா, இந்த சிந்து சமவெளி நாகரிகம் 6th இருக்கிறது, 9th இருக்கிறது, 11th இருக்கிறது தனியாக எடுத்து, இந்த ஸ்கூல் புக்ஸை தனியாக எடுத்து அதை என்ன பண்ணுவோம்னா, இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ், அதாவது நமக்கு நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயே நிறைய டேட்டாஸ் இருக்கும். ஆனால் நமக்கு ஆஸ் பர் த எக்ஸாமுக்கு கொஷின் ஏரியா எது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்கணும். அப்போ எதெல்லாம் முக்கியமான கண்டென்ட்டோ அது எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணிவிடுவோம். அந்த ஹைலைட்டடை மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஸோ அப்படி தான் ஜிகேக்கு எல்லா மெட்டீரியல்ஸுமே ப்ரொவைட் பண்ணுவோம். அதாவது ஹிஸ்ட்ரியிலேருந்து ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி, சயின்ஸு, யூனிட் 8, யூனிட் 9ன்னு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஹைலைட்டட் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். அந்த ஹைலைட்டடை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாவே அப்போ எதையுமே நீங்கள் விட மாட்டீங்க. முக்கியமானது எது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். நெக்ஸ்ட்டு மேக்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மேக்ஸில் உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிய அந்த டெஸ்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் 25 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா அந்த 25க்கும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக படிக்கிறதுக்கான வழியும் நாங்கள் கொடுத்து இந்த டெஸ்ட்டை உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 200 கொஷின்ஸ் கொடுத்து உங்களை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இந்த டெஸ்ட் சீரியஸ் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர 13ஆம் தேதி அன்றைக்குன்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள். இதில் பிடிஎஃப் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் உங்களுக்கு பிடிஎஃபாக நம்ம கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக ரிவிஷன் பண்ணுறதுக்காக பிடிஎஃப் வடிவிலே தான் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஜிகேக்கு ஹைலைட்டட் ஸ்கூல் புக் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். மேக்ஸ் ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் கொடுத்துருவோம். அண்ட் தமிழுக்கு பார்த்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் ஒன்லைனர் வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் ஈஸியாக அதை படிச்சுட்டு நீங்கள் அடுத்தடுத்த டெஸ்ட்டை போடலாம். என்டையர் சிலபஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிடுவோம். அதுலேயும் ஜிகே பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் கொஷின் இருக்கும். அதே போல் லாஸ்ட் குரூப் 4ல் உங்களுக்கு கொஷினோட பேட்டர்ன் எப்படின்னா, வெறும் 1 வேர்டாக கேட்காம
சரியான இணை, தவறான இணை, இதில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து எத்தனை இணை சரியாக இருக்குது, எத்தனை இணை தவறாக இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு குரூப் ஃபோர்ஸ் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அப்போது எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரி தான் இந்த வட்டமும் உங்களுக்கு, அதாவது நம்மளுடைய டார்கெட் அச்சீவர்ஸ் இந்த 60 டேஸ் டெஸ்ட் சீரீஸ்லேயும் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து இருக்கும். லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாமில் எப்படி கொஷின்ஸ் கேட்டாங்களோ அதே போல் தான் இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்ம அந்த டைமிங்குள்ளே எல்லாமே முடிப்போம். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் கூட லாஸ்ட் குரூப் 4ல் கேட்ட மாதிரியே கேட்டிருக்கோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 60 டேஸில் தாராளமாக நீங்கள் என்டையர் சிலபஸுமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது லாஸ்ட் டைம் வந்து நிறைய பேர் வந்து நிறையா படிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி ஜிகே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிகேவோட கொஷின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். அதாவது லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாமில் எப்படி வந்து சில கொஷினோட பேட்டர்ன் வந்து இருந்துச்சோ அதே போல் தான் உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு போகவே கூடாது. ஸ்கூல் புக்ஸை மட்டும் படிச்சுட்டு இருந்தால் பத்தவே பத்தாது. கண்டிப்பாக டெஸ்ட் போடணும். டெஸ்ட் போட்டால் தான் நம்ம எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம், என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம மிஸ்டேக்ஸ் வருது, அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் உன்னால் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால் யாருமே வந்து இதை விட்டுறாதீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த 60 டேஸ் டெஸ்ட் சீரியஸ். கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட லிங்க்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரிஸ் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதாவது இந்த ஸ்கெடியூல் இருக்கும். இந்த டெஸ்ட் சீரிஸோட ஸ்கெடியூல் வந்து இந்த வீடியோட லிங்க்கில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணணும்னா இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.